வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ February 23, அதாவது இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நேற்று நைட்டே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம 3 ஸ்டாக் வந்து நம்ம சொல்ல போகிறோம். என்னென்ன ஸ்டாக்னா எம்பசிஸ், டிவிஸ் லேப், ஐசிஐசிஐ, ஜிஐ, இந்த 3 ஸ்டாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமானது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எம்பசிஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா, நீங்கள் 30,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 30,000 தான் எல்லா ட்ரேடுமே பண்ணணும். 50,000 பண்ணிட்டீங்கன்னா எல்லா ட்ரேடுமே 50,000 பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இன்ட்ராடேயில் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத நிறைய ட்ரேட் பண்ணினீங்கன்னா நிறைய லூஸ் ஆகும் மணி உங்களுக்கு. ஸோ இன்ட்ராடே வந்து 100% எல்லாமே ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு 70% ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எல்லாம் ஆல்ரெடி மார்க்கிங்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பசிஸ் பார்க்கலாம். ஸோ எம்பசிஸ் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எம்பசிஸோட இது வந்து க்ரீன் லைன். க்ரீன் லைனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் இருக்குது. 2208 பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். எப்போ வந்து இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டில் வந்து மறுபடியும் பிரேக் ஆகுதோ அந்த கேண்டிலில் வந்து நீங்கள் எடுத்தால் போதும். அதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2208 கரெக்டுங்களா? 2208. அதே மாதிரி உங்களோட 2208லேருந்து 2234 வரைக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட பாதி தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 2234, செகண்ட் டார்கெட் வந்து 2270. ஸோ ஃபஸ்ட் ப்ளூ லைன், செகண்ட் ப்ளூ லைன் அப்பர் சைடில். ஸோ உங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுப்பீங்க. என்ட்ரி பாயிண்ட் வந்து உடனே ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆனோன்னு எடுத்துடக்கூடாது. ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி அந்த கேண்டில் இன்னொரு கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இல்லாட்டினா எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது, செகண்ட் டார்கெட் இது. அதே மாதிரி தான் டவுன் சைடில் 2165. ஸோ 2165 வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா டவுன் சைடில் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக டார்கெட் 2131 வந்து அச்சீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் டார்கெட் 2098 வந்து அச்சீவ் பண்ணோம். ஸோ இது வந்து எம்பசிஸ். ஸோ எம்பசிஸ் வந்து நாளைக்கு ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செக் பண்ணிக்கங்க. ஸோ டிவிஸ் லேப் அடுத்தது. ஸோ டிவிஸ் லேப் வந்து நாளைக்கு வந்து இதே சுச்சுவேஷன் தான். டிவிஸ் லேபோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா பை 2936 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 2948. 2948லேயும் நல்ல ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா 2961 வரைக்கும் செகண்ட் டார்கெட் வரைக்கும் கண்டிப்பாக போகும். ஒருவேளை டவுன் சைடில் வந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு 2903 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2890 ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ 2890 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 2876 வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ண, அதாவது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டிவிஷில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐஜிஐ. ஸோ ஐசிஐசிஐஜிஐ வந்து இதுவும் வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து 1104 கிராஸ் பண்ணிச்சுன்னா 112.90, அதாவது ஒரு 113 வரை, அதாவது 113 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நல்லா பிரேக் அவுட் பண்ணி நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா 1122 வரைக்கும் நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஸோ 80க்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 70க்கு 71 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து எந்த இடத்துல என்ட்ராகிறீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களோட டார்கெட் வந்து என்னவோ அதில் 50% வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதே மாதிரி இன்ட்ராடே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் 50,000க்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் எடுத்தால் போதும். இல்லை 30,000 வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால்
30,000ல் வந்து என்ன குவான்டிட்டி உங்களால் எடுக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, February சீரீஸோட மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால் வந்து ஸ்டாக் வந்து நம்ம நினச்ச மாதிரி மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நல்லா செக் பண்ணிக்கங்க ஒரு தடவை. உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன், உங்களோட மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே டைமில் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வேகமாக போகும். ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டே இன்றைக்கி நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸுக்கும் பிஇ ரைட்டர்ஸ், சிஇ ரைட்டர்ஸ் 2 பேத்துக்கும் ஃபைட் இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப மேலேயும் கீழேயும் போகும். அதனால் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பைரி டேலாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு ட்ரேடை ஸ்கிப் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்டாக் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் போடுறோம். ஸோ அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசிஷன் வேணுமாலும் எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.